ஓபிஎஸ் அணியில் இணைந்த 500 பேர் அதிர்ச்சியில் அதிமுக. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு காலத்திலே மிக முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அப்படி முக்கியமான தலைவராக அறியப்பட்டது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட திட்டங்களையும் மக்களுக்காண்டி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சராக இருந்த சமயத்திலே. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி, அதிமுகவிலே பொருளாளர் பதவி, இந்த மாதிரி முக்கியமான பதவிகள் நிறைய வகித்தவர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவர் வெளியேற்றப்பட்டார். அதுவும் பொதுக்குழுவை கூட்டி சி.வி. சண்முகம் வாசிக்கிறார். அந்த சமயத்தில் தமிழ் மகன் ஹுசேன், அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேன் அனைவருமே அந்த மேடையில் இருக்கிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக ஓபிஎஸ் வெளியேற்றப்படுகிறார். அந்த சமயத்தில் ஒற்றை தலைமை என்பதுதான் அதிமுகவிற்கு சிறந்தது, ஒற்றை தலைமை இருந்தால்தான் தேர்தல்களை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒற்றை தலைமை வந்ததுக்கப்புறம் எத்தனை தேர்தல்களில் அதிமுக ஜெயித்தது அப்படிங்கிறத நீங்களே எடுத்து பாருங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவருக்கு ஆதரவுகள் என்பது பெருகிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் ஒரு செய்தியானது வெளிவருகிறது. என்னடா சொல்ற, ஓபிஎஸ் தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறாரே, அவரின் பின்னால் இருந்த ஆதரவுகள் பூராமே, அதாவது வைத்திலிங்கம், புகழ், இந்த மாதிரி நபர்கள் பூராமே தனி அணியை உருவாக்கியிருக்காங்களே, அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகள் என்பது பெருகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தினமுமே ஓபிஎஸ் அவர்களை தேடி 500க்கும் மேற்பட்டவர்கள் அதுவும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போ ஓபிஎஸ்மே அதிமுக கொடியையும் அதிமுக கரைவேட்டியும் மட்டும்தான் பயன்படுத்தவில்லை, அதிமுக லெட்டர் பேடையும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். எந்த ஒரு அறிக்கை வெளியிடக்கூடிய சூழலை ஏற்பட்டாலும் அதை அதிமுகவின் சார்பாகத்தான் வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறார். அதற்கு எந்த ஒரு நீதிமன்றங்களும் தடை விதிக்கல. இப்போ இரட்டை இலை சின்னத்தையும் சரி, அதே போல் அதிமுகவுடைய கரைவேட்டியும் பயன்படுத்துவதற்கு தடை என்பது தற்காலிகமாகத்தான் விதிக்கப்பட்டிருக்கே தவிர நிரந்தரமான ஒரு தடை என்பது ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடையல அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய தொண்டர்கள் தற்போது ஓபிஎஸ் அணியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் அணியுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அந்த குழுவில் தான் இவர்கள் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று தினம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் ஓபிஎஸ் அணியில் தன்னை மறுபடியும் இணைச்சிருக்காங்க. அதாவது அங்கவும் அதிமுக தான், இங்கேயும் அதிமுக தான், அதிமுகவில் இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வாரத்தில் மட்டும், கடந்த ஒரு வாரங்களில் மட்டுமே ஓபிஎஸ் அணியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் ஓபிஎஸ் உடைய தலைமை ஏற்று அங்கே இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவுகளையும் போட்டிருக்கிறார். அதாவது ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் நம் பக்கம் இருக்கக்கூடிய வேலையை செய்வதை விட நம்முடைய தொண்டர்களை நாம் காப்பாற்றியாக வேண்டும். நம்முடைய தொண்டர்கள் மாற்று கட்சி, மாற்று அணிக்கு செல்லாமல் நாம் காப்பாற்ற வேண்டும், அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு அதிரடியான உத்தரவையும் போட்டிருக்கிறார். அதையும் மீறித்தான் ஓபிஎஸ் அணியில் தற்போது இணைந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது பெருகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.